ஏதேனும் நாம் சாதனை செய்தே ஆக வேண்டும், சாதனை புரிந்தே ஆக வேண்டும். எதில்? இந்த திரைப்படத்துறையில். அப்படி என்று நினைத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் போதுதான் இத்திரைப்படத்தின் இயக்குனர் நண்பர் பிக்கை அருண் அவர்கள் அவர் முன்னால் வந்து நிற்கிறார். அவர் ஏற்கனவே இந்த ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜ்குமார் அவர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் என்றாலும் இதற்கு அவருக்கு பக்கபலமாக நின்று ஒரு திரைப்படத்தை நான் உங்களுக்காக தயார் செய்து கொடுக்கிறேன், இதில் நான் வெற்றியும் பெற்று காட்டுகிறேன், இது சாதாரண வெற்றி அல்ல, உலக மகா வெற்றியாக இருக்க வேண்டும், இது சரித்திரம் படைக்க வேண்டும், அதை போன்று நான் ஒரு திரைப்படத்தை எடுக்கிறேன் என்று கூறி அவருக்கு ஓர் உத்வேகத்தை அளித்திருக்கிறார். அதனால் அவருக்கு கிடைத்த தைரியம்தான், சரி நாம் 3வது திரைப்படமாக ஒரு திரைப்படத்தை எடுப்போம் என்ற நம்பிக்கையும் வந்தது. அப்படி என்றால் என்ன சாதனை செய்ய வேண்டும்? அவர் கூகுளில் எல்லாம் சர்ச் செய்து பார்க்கிறார். இதுவரை 48 மணி நேரத்தில் யாருமே ஒரு திரைப்படத்தை தயாரிக்கவில்லை. அதனால் நாம் 48 மணி நேரத்தில் ஒரு திரைப்படத்தை தயாரிப்போம், திரையிடுவோம். அது நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெறும் அளவிற்கு நாம் செய்யலாம் என்று, அது ஒரு உலக சாதனையாக இருக்கும் என்று நம்பிக்கை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதன்படி இந்த திரைப்படமானது நாளை துவக்கப்பட உள்ளது. நாளை மாலை 3 மணிக்கு இந்த திரைப்படத்தை ஆரம்பித்து, நாளை வியாழக்கிழமை திரைப்படத்தை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்குள் அந்த திரைப்படத்தை தயாரித்து முடித்துவிட்டு 24 மணி நேரத்தில், அடுத்த 24 மணி நேரத்தில் அதற்கான எடிட்டிங், கலரிங் மற்றும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக், என்னென்ன நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பேலன்ஸ் இருக்கு. அந்த 24 ஹவர்ஸ்ல முடிச்சுட்டு சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு இதே இடத்துல அந்த திரைப்படமானது திரையிடப்படும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆகவே உங்களது ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. இது பலருக்கு தெரியும் பண்ணும் செய்ய வேண்டிய கடமை, பொறுப்பு அனைத்துமே மீடியாக்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் உள்ளது என்கிற காரணத்தால் முதலில் நாங்கள் இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லவில்லை. முதலாக இந்த இடத்தில், இந்த நிமிடத்தில் உங்களிடம்தான் தெரிவித்திருக்கிறோம். எனவே இதில் நீங்கள் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும், பொதுமக்களோட ஆதரவும் கிடைக்க வேண்டும். இந்த திரைப்படம் திரையிட பலர் முன்வர வேண்டும். இந்த திரைப்படமானது உலக சாதனை நிகழ்த்த வேண்டும் என அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் மீண்டும் ஒருமுறை நல்கி அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி இந்த ஒரு ப்ரெஸ் மீட் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா இன்னைக்கு என் பர்த்டே. ஸோ இது வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம் என் லைஃப்ல. அதுவும் இல்லாமல் சார் ஃபஸ்ட்டு நான் வந்து மீட் பண்ணும்போது இது ஒரு மூவி 24 ஹவர்ஸ் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரு. கேட்கலாம். ஓகே ஓகே சார், நான் பார்க்கும்போது அருண் சார் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தேன், ஆடிஷனில் தான் பார்த்தேன். நான் இது 24 ஹவர்ஸ் மூவி உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலி நான் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணதே கிடையாது. ஸோ ஹானஸ் சப்ஜெக்ட் அப்படின்னாரு. ஸோ ஓகே சார், நம்ம ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து என்னோடய பெஸ்ட் நான் கண்டிப்பாக காமிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் இந்த டீமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பை நம்ம ராஜ்குமார் சார் அவர் எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயமும் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ பை என் பசங்க டீம் கூட, தம்பியும் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ பார்ப்போம், இந்த மூவி நாளைக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மூவி பண்ணதுக்கப்புறம் நான் எதாக இருந்தாலும் பேசுகிறேன். இப்போ என்னால் எதுவும் பேச முடியாது. தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரெடி உங்களை மீட் பண்ணியிருக்கேன், தூவல் எக்ஸ்ட்ரீமில் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லணும்னாக்கா, ஒரு எக்ஸ்ட்ரீம் முடித்த கையோட அருண் அவர்கள் என்னை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாம், என்கிட்ட வந்து நான் ரிசர்ச் பண்ணி கையில் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரைனிங் கம்பெனி நடத்துகிறோம். நாங்கள் கார்பரேட் ட்ரைனிங் கம்பெனி. நான் வந்து லீடர்ஷிப் கோச், அதே போல் என் மனைவியும் லீடர்ஷிப் கோச். நாங்கள் ஜென்ரலாகவே வந்து மென்டாரிங் பண்ணுற பீப்பிள், கார்பரேட்டில் இருக்க சீனியர் லெவல் ப்ரொஃபஷனல்ஸை நாங்கள் வந்து மென்டார் பண்ணி ரிஸ்க் டேக் பண்ண வைப்போம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கொண்டு வரணும், எப்படி ஒர்க் பண்ணணும், கல்ச்சர் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும், இதெல்லாம் நாங்கள் சொல்கிற ஒரு பிஸ்னஸில் நாங்கள் இருக்கிறதுனால
ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும், ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணணும் அப்படின்ற பேஷன் எனக்கு ஜென்ரலாகவே எங்களுக்கு உண்டு. அதனால இந்த ஸ்கிரிப்ட் அவர் கொடுக்கும் போது முதல்ல கொஞ்சம் 48 மணி நேரத்தில் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீனுங்கிறது இம்பாசிபிள் அப்படிங்கிறது தான் என் மைண்டில் 2 பேருக்கு தோணுச்சு. நானும் என் மனைவியும் தனியாக பேசிட்டு அவர் ஒரு காஃபி மட்டும் கொடுத்துட்டு தனியாக உள்ளே போயிட்டு இதை நான் சாத்தியமா அப்படின்னும். சரி அவருக்கு ஒரு நாள் டைம் கொடுப்போம் அப்புறம் பேசுவோம்னு சொன்னேன். அவர் எனக்கு என்னென்ன பிரேக்கப் இருக்குன்னு நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னும். அந்த பிரேக்கப் கொண்டு வந்தார் மறுநாள். அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் எடுக்கல, 2 நாள் கண்டிப்பாக எடுத்தது. இன்னொரு நாள் அவர் மீட் பண்ணோம். நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், வாங்க பேசலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஓகே, பட் என்ன எப்படி எடுக்க போறீங்க, அவர் அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பார், திரும்ப நான் சொல்ல வேண்டாம். எல்லாமே லைவ்லேயே பண்ணலாம், ஒரு இடத்துல நம்ம அங்கேயே வச்சு லைவ்லேயே நம்ம பண்ணுவோம். ரெக்கார்டிங்ல இருந்து, எடிட்டிங்ல இருந்து, மியூசிக்ல இருந்து, பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்து எல்லாமே அங்கேயே பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அது சாத்தியமா அப்படின்னும். இன்னும் சில விஷயங்களை எப்படிலாம் எந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணோம், யார் யூஸ் பண்ணோம், அது மாதிரி சில பேரை பற்றி பார்த்தாரு. என்னையும் கூப்பிட்டு போய் காட்டுவார். அவங்ககிட்ட மீட்டிங் முடிச்சுட்டு அவர் ஃபர்ஸ்ட் லெவல் மீட்டிங் முடிச்சு என்ன போய் கூப்பிடுவாரு. நானும் போய் மீட் பண்ணுவேன். மீட் பண்ணும்போது ஒரு சிலர் பயந்துருவாங்க, ஐயோ இதெல்லாம் முடியாது, பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்வாங்க. அப்புறம் கொஞ்சம் யங் டீமை கொஞ்சம் பார்த்தனாங்க. அந்த யங் டீம் ரொம்ப வைப்ரண்டா ஒய் நாட் வி கேன் ட்ரை அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச யங் பிளேட் கண்டிப்பாக பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஏன்னா சார் பண்ணலாம் சார், நான் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க அந்த யங் பிளேயர்ஸ். அது எங்களுக்கு பெரிய இது. அது எனக்கு தெரிஞ்சு அவர் மோட்டிவேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அந்த மோட்டிவேஷன் அவங்களும் ஓகே. நாங்கள் 2வது ஆக்ட்ரஸும் அவங்களும் பண்ணித்தரோம், தூக்கம் போகிறது இல்லை. நாளைக்கு 3 மணிக்கு ஆரம்பிக்க போகிறது, மறுநாள் 3 மணி வரைக்கும் நாங்கள் தூங்க போகிறது கிடையாது. 24 மணி நேரம் எல்லாமே முடிச்சுட்டு இருக்க போகிறோம். அதுக்கான எல்லா ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய உண்மையாக சொன்னால் இந்த ப்ராஜெக்ட் ரியலிஸ்டிக்காக சொன்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனால் எப்படின்னு தெரியாது, எல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்கு. நிச்சயமா செய்வோம். ஏன்னா அந்த டீம் ஊக்கம் இருக்கு, எல்லாமே துடிப்போடு இருக்காங்க. ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐ வில் டூ இட் அப்படின்வாங்க என்கிட்ட. அந்த ஊக்கம் தான் எனக்கு சரி பண்ணலாம், பண்ணுவோம், போவோம், செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஸோ 48 மணி நேரம் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுவோம். ஐ திங்க் வில் சக்சீட். நான் நடக்கும்னு நினைக்கிறேன். இதை ஊடக நண்பர்கள் உங்க துணை இல்லாம இதை மற்றவங்க பார்க்கறது, இது கேட்கணும். அவங்க இது மாதிரி ஒரு சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறது அவங்க பார்க்கணும்னா உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவங்க பார்க்க முடியாது. ஸோ உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. ஆல்ரெடி எங்க 2 படமும் நல்லபடியாக போய் சேர்த்தீங்க, நீங்க எல்லாருக்கிட்டையும் சேர்த்தீங்க. இதையும் நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க சேர்த்தீங்கன்னு நினைக்கிறேன். 31ஆம் தேதி இந்த சக்சஸோட திரும்ப உங்களை மீட் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையோடு இருக்கிறேன். டைரக்டர் கையில இருக்கு, டீமோட இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், சூப்பர், அழகா நம்பிக்கையா பேசி பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணுறேன் அருண் சார், ப்ரொடியூசர் சார். இது ஒரு உலக சாதனை படம், நீங்கள் கொஞ்சம் கமிட் பண்ணுறீங்களா மேம் சொல்லிட்டு சார் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் உடனே அருண் சார் உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். பட் சாதிக்க போகிறோமான்றது காட்கிட்டையும் உங்கள் எல்லா சப்போர்ட்லேயும் தான் இருக்குது. எங்கள் டீமோட சப்போர்ட்டும் எனக்கு முக்கியமாக இருக்குது. சாதிப்போம் நம்புகிறேங்க சார். நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு கான்செப்ட் கொண்டு ஒருத்தர் இந்த அளவுக்கு இந்த மேடை வரைக்கும் கொண்டு வர முடியும்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன்னா the moment he told the story, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொன்ன உடனே அந்த நெரேட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோரி டெல்லிங் விதமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். he owes a clap definitely from எங்க டீம்லேருந்து. ஃபர்ஸ்ட் திங் we need to give a clap. ஏன்னா கொஞ்சம் நாட் த ரெகுலர் சப்ஜெக்ட், ரொம்ப தைரியமாக அந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது மேலே ஒர்க் பண்ணி இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு அண்ட் அந்த டீம் ஸ்பிரிட் இருக்குல்ல. ஐம் சீயிங் தட் இன்னும் அன்னைக்கு ஃப்ளோர்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். how he coordinates with his team. இருக்கிற அத்தனை பேரும் யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாமே. இந்த ஒரு பெரிய டாஸ்க் இது என்ன சொல்கிறது, இட் இஸ் அ ஆசிட் டெஸ்ட் தான் நான் சொல்ல முடியும். இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். ஏன்னா நீங்கள் எல்லாமே மீடியா சார்ந்தவங்க இருக்கீங்க. ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு மேக் அ ஃபில்ம் அண்ட் பிரிங் இட் டு த ஸ்க்ரீன். இங்கே எத்தனை ஆல்மோஸ்ட் லைக் பழைய படத்துல பார்த்தீங்கன்னா பல மாதங்கள்ல கழிஞ்சு அப்படி வந்துட்டு இருக்கு. ஒரு புது ட்ரெண்ட் ஒருத்தர் செட் பண்றாரு. அந்த ட்ரெண்ட் செட் பண்றதுக்கு ப்ரொடியூசர் இஸ் தேர் ஹூ இஸ் சப்போர்ட்டிங் இட். பிக் ரிஸ்க் எடுக்கிறோம்னா எஸ், சிஸ்டர் சொன்ன மாதிரி பிக் ரிஸ்க் தான். பட் ஆனால் இட் இஸ் ஒர்த் த ரிஸ்க். அண்ட் எவ்ரிபடி இங்கே எல்லாமே இருக்கிறவங்க அத்தனை பேருக்குன்னு ஒரு ஆஸ்பிரேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன் டெஃபினட்டாக இருக்கு. அவங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். அந்த ஸ்பிரிட்டே ஐ திங்க் இட் வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் நினைக்கிறேன் அருண்.
and Rajkumar sir, and this spirit is going to make it successful, and we are there. அவங்க சொன்ன மாதிரி வந்து Saturday we are going to see the big launch and அந்த சக்ஸஸ் பாசிபிளாக பல கேள்விக்குறிகள். ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இதை ஆட்சி பண்ற இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு ஃபீல்டில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா எஸ் சாத்தியம் அப்படின்னு சொல்ல போறோம் நாங்க. ஸோ வி நீட் யுவர் சப்போர்ட். தயவுசெய்து உங்களோட சப்போர்ட்டை எங்களை கொடுங்க. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி 31st வில் மீட் அண்ட் தட் டைம் எங்களால் பண்ண முடியும் அப்படின்ட்டு அருணும் ப்ரொடியூசரும் எங்கள் என்டையர் டீம் கோயிங் டு சே தட் டு தி வேர்ல்ட் எஸ் நாங்கள் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி சரித்திரத்தில் நிச்சயமா வந்து இடம் பிடிக்கும். அண்ட் நோபடி கேன் டூ ஃபாஸ்டர் தேன் திஸ்ன்ற மாதிரி ஒரு ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் இன் அட்வான்ஸ். முதல் கண் நன்றி நான் உங்க எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத விட அத்தனை மணி வரைக்கும் இருந்து கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த உலகம் ஃபுல்லாக எடுத்துட்டு போக போறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தான் எங்களோட முதல் பாராட்டு. எனக்கு தெரிஞ்சு இதுவே எங்களோட ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஹோப். இத்தனை பத்திரிகையாளர்கள் வந்து மீடியாஸ்லேருந்து வந்து கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த நன்றி கண்டிப்பாக நான் டைரக்டருக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா அவரோட ஒரு 20 வருஷமா நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் நண்பன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியோட. இன்னைக்கு அவனை இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு தெரியல என்னோட யாராவது சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு. அந்த சந்தோஷத்தை ஒரு வகையில பகிர்ந்துகிட்ட ப்ரொடியூசர் சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய கேள்விகள் இருக்கும். 48 மணி நேரத்துல என்ன பண்ண போறாங்க, 20 மணி நேரம் 24 மணி நேரத்துல என்ன பண்ண போறாங்க அப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, சார் பே பண்ணுமா சார், பார்த்துருக்கா அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு இப்போ எங்களால பதில் சொல்ல முடியுமான்றதை விட அந்த ஊக்கத்தை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த முயற்சியில தான் இறங்கியிருக்கோம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. நீங்க வருவீங்கன்ற நம்பிக்கையில தான் நாங்க எல்லாரும் இங்க உட்காந்துருக்கோம். அப்போ அந்த நம்பிக்கையோட இந்த படத்தை ஒரு 48 மணி நேரத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஒரு இடத்துல நாங்க இருக்கோங்கும் போது உங்களோட வாழ்த்துக்கள், உங்களோட ஆசீர்வாதம் இதெல்லாம் கண்டிப்பா எங்க கிட்ட இருக்கும். அண்ட் என்டையர் டீம் பிளஸ் 2 பர்த்டே பேபிஸ் இருக்காங்க, வாழ்த்துக்கள். பிறந்த நாள்ல பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாம் நல்லா வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது அத்தனையும் சேர்ந்து நம்பிக்கை கொடுத்து இந்த படம் கண்டிப்பா நல்லபடியா ரிலீஸ் ஆகுன்ற நம்பிக்கையோட உங்களோட வாழ்த்துக்களோடு தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னோட பிலீஃப் எல்லாமே என் டீம், கேமராமேன், அதுக்கப்புறம் எடிட்டர், நான் சவுண்ட் இன்ஜினியர், ஸோ எல்லாமே ஒரு டீமோட தான் பண்ணுறோம். ஸோ இது கிரேடிங்குமே தனிப்பட்ட ஜாப் கிடையாது இது. ஸோ எல்லாமே ஒரு டீம், ஒரு ஃபார்முலா தான் பண்ணிருக்கோம். ஸோ எங்களோட பெஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ 31st மறக்காமல் பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நாங்கள் எங்கள் பெஸ்ட்டை கொடுக்குறோம். சக்ஸஸாக வருங்கிறது எங்கள் எல்லாருக்குமே ஒரு பிலீஃப் இருக்கிற ஒரு விஷயம். தேங்க்ஸ். ஷிபின், நான் சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அனுபவமாக எனக்கு இருக்க போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் எனக்கு இப்படி ஒரு கான்செப்ட் வித்தின் 48 hours வந்து எல்லாமே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இது பண்ண சாத்தியமா இல்லையான்னு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ஒரு புதிய அனுபவம் ப்ளஸ் இது வந்து நான் என் பர்சனல் சேலஞ்சை தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது பல வருஷம் நான் ஒர்க் பண்ணதில் கண்டிப்பாக இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையில் நானும் என்னோட டீம்மேட் கரண்ராஜ் அவரும் சேர்ந்து தான் இதை பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், இந்த மொத்த டீமுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட்டும் நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, தேங்க்யூ. நன்றி சார். அடுத்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் யுகேஷ். ஸோ இந்த ஒரு டாஸ்க் கேட்கும்போது எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்றது தெரில. ஸோ ஏன்னா 48 hours ஒரு ஹோல் மூவியே எடுக்கணும் வித் சிஜியோட. ஸோ சிஜியோட ரெண்டரிங் டைமிங்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி டாஸ்க் எடுத்து பண்ணலான்னு தான் வந்து எல்லாம் ப்ரிப்பேராக இருக்கும். ஸோ பேஸ்லேருந்து எப்படி ரெண்டரிங் வந்து டைம் கன்சியூம் பண்ணுறது எல்லாம் வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. ஸோ மோஸ்ட்லி பண்ணிடுவோம். 31 வந்து நீங்கள் எல்லோரும் வந்து வெற்றியோட பார்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ. மை நேம் பிரவீன், எடிட்டர். இந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு சார் சொல்லும் போதே நடக்காத எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அவங்க சொல்ல ஓகே பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குது. 24 hours ஷூட் முடிச்சு, எடிட் முடிச்சு, டிஏ கிரேட், சவுண்டு, மியூசிக், சான்ஸ் இல்லை. நான் முடிவும் ஃபுல் எஃபோர்ட் போடுறேன். நடக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. I thank Mr. Arun and Mr. Rajkumar for giving me this opportunity. Mr. Arun has given me this opportunity through a common friend, and he has put his trust.
He has basically told me it's what kind of genre the movie is going to be about and the timeline, which itself is very challenging. And for me to put my skill set to the test, that is a great opportunity for me, and put it across to everyone. So thank you everyone, and the team is fantastic for whom we are going to work with, and we require your support, and we hope that on 31st we achieve this target what we are working together with. Thank you. தேங்க்யூ ஸோ மச். ஆகுது மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை சொன்னார் என்கிட்ட. 24 மணி நேரமா? ஐயோ, அது நம்ம வந்து கமர்ஷியலாக படம் பண்ணவங்க. நான் வந்து சுகுமார் சாரோட அசிஸ்டண்ட்டு. அவர் பேரை நான் இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டு இப்போ 24 மணி நேரம் படம் பண்ண முடியுமா, அவர் எனக்கு தைரியம் கொடுத்தாரு. சரி பண்ணித்தரேன் சார் நான். அது இல்லாமல் 3 கேமரா வச்சுட்டு போய் ஸ்டாண்ட் பை 2 கேமரா வச்சுட்டு பண்ண போகிறோம். இது எந்த அளவுக்கு வருமோ அவரை வச்சு தான் நான் பண்ண போகிறப்ப ஃபஸ்ட் டைம். அது இல்லை, கண்டிப்பாக பண்ணிடுவேன். இது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, படங்கள் நான் பெரிய பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இது 24 மணி நேரம் ஷூட்டிங். நான் அது சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணித்தரேன் சார் அப்படின்னு இருக்கேன். ஓகே சார், எனக்கு அவர் தைரியம் கொடுத்தாரு, அவர் எனக்கு தைரியம் கொடுக்குறாரு. முதல்ல ராஜ்குமார் சார், அவர் தான் இந்த ப்ராஜெக்டில் எனக்கு கொண்டு வந்தது. அவருக்கு நன்றி. தேங்க்யூ.